1 2 3 4 5 6 7. வீட்டுக்கு வடக்க ரோடு, ரோட்டுக்கு அங்கிட்டு சொல்லமானேன் இருப்பானே உங்கள் ஏரியாவில் இருக்காரா? பம்பாயிலிருந்து தாய், 2 குழந்தைகள். சாமி எங்கள் அக்காவை ஏன் கூப்பிடணும்னு உடனே கேட்கக்கூடாது. என்ன இல்லை தம்பி, அதுக்கு என்னடா இருக்கு? அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பஜ்ஜிக்கடை என்னெல்லாம் இருக்குடா? அது என்னது? அது என்னது நேம் என்னடா? வாங்க பக்கத்தில் வாங்க. தாத்தா ஏன் நம்மளை பார்த்து இதை சொன்னார் அப்படி சிந்திக்கிற. அது பக்கத்தில் நீ போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் போகக்கூடாதுன்னு இப்போவே உனக்கு தடை உத்தரவு. அப்படி நீ போக மாட்டோம்னு என்கிட்ட உறுதி அடிச்சிட்டேன்னா கோடி ரூபாய்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரெடியாக இருக்குது, வாங்கி தருவேன். என்ன செய்ய போகிற? கால் வந்துட்டு வா. நல்ல ஒழுக்கத்தை படிச்சுக்கிட்டு என்கிட்ட வரத்தை வாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் செய்யலைங்களா? அதை சரி விடுங்க, வெளில போய் பேசுகிறேன். இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டத்துக்கு 2 பேர் மெயின்டைன் பண்ணி உங்கள்கிட்ட பேச போகிறான். 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அதில் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு நிற்கும். அது கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஒரு 3 மாதத்தில் 4 ப்ராஜெக்ட் வாங்கி தரேன். 5 கோடி ரூபாய் கூட வரும். ஆனால் உனக்கு உன்னுடைய கமிஷன் தெளிவாக நிற்கும். நீயும் முன்னேறிடுவ, உன் குடும்பமும் முன்னேறிடும். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு அசத்திடுவோம். கருப்பவரா எங்க கருப்பசாமி வாடா. நாலப்பட்ட சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க. இந்தா தை மாதத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உயரும். இந்தா அது பொன்மாலையாக மலரும். ஒரு ஹிந்திக்கார பிள்ளைய நீ லவ் பண்ணுவேன், அதைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவேன். என்னல ஒன்று சொல்ல மாட்டேங்க. உண்மைதான் சொன்னேன். தாத்தா போய் சொன்ன நினைக்காது. உங்கள் அம்மா ஒத்துக்கிடுவாளோ இல்லையோ, ஆனால் நான் ஒத்துக்கிடுவேன். ஏன்னா அவளை வச்சு உனக்கு நிறைய வருமானமும் வரும், செல்வமும் சேரும். சந்தோஷமாக்கி தரேன். ஆனால் அவள் பார்க்குக்கு போடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். நீ பா. சரி, நீ காலில் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும் பிள்ளைகளுக்கு, பொய் சொல்லக்கூடாதுல்ல. அசத்துடா டேய். வண்டி வச்சுருக்க? என்ன வண்டி வச்சுருக்க? சரி, போய்ட்டு வா, போய்ட்டு வா. உங்கள் ஊரில் கடற்கரை எங்கடா இருக்கு? அது பக்கத்தில் ஏதோ ஒரு பள்ளிவாசல் இருக்கா? அங்கே அடிக்கடி நீ போவியாம்ல? போகிறாங்க. இந்தா தொழில் எல்லாருக்கும் உயர்ந்துடும். தைரியமாக இருக்கு. பக்கத்தில் வா. இந்த கனியை வீட்டில் போய் நீ சாப்பிட்றணும். குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சிடணும். இன்னையிலிருந்து எந்த நோயும் உன்னை தொடாது. வெற்றிகரமாக உன் பிள்ளை குட்டிகள் கணவன் மனைவின்னு என்னையை வச்சு கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி வாழுவீங்க. ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. காரியக்கார பேல நல்லா போமா. கையில் குழந்தையோடு இருக்கிற வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி விடுப்பா. கால் வந்துட்டு அந்த பிள்ளைய வச்சுக்கா. கால் வந்துட்டு மணமகள் வந்தாள் தேரிலே. என்கிட்ட யாரும் மறைக்க முடியாது தெரியுமில்ல. யூடியூப்பில் என்னை பற்றி பார்த்துருப்ப. அதனால் அதுக்கெல்லாம் தயாராகி தான் அங்கே வந்திருக்க நீ. அதுவும் எனக்கு தெரியும். வா. உன் வீட்டுக்காரனை பார்த்தேன். நல்ல அறிவாளி, நல்ல மனம் படைத்தவன். அறிவை வச்சு ஜெயிக்க முடியாதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை உடையவன். 1000 தெய்வம் உண்டனிலும் ஆழ்ந்த அறிவு ஒன்றே தெய்வம் என்று நினைக்கின்ற பாரதியைப் போல குணம் படைத்தவன் புருஷன். ஆனால் இப்போ ஒரு பெரிய சர்க்கிள். ஒரு வருஷத்துக்குள்ளே பல லட்சங்களை இழந்தாச்சு. இந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லைக்கிங்கே போயிடுது. விருப்பமே வெறுத்து போயிட்டீங்க. இதை தொடலாமா? அடுத்த கைவிட்டு வேறு எதுவும் வழி பார்க்கலாமா?
அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இந்த தொழிலை விடக்கூடாது, இதுவே நான் வளர்த்து வாழ வச்சு தருவேன், காலில் வந்துட்டு வா. இவள்கிட்ட மட்டும் ஒரு பொருளை வாங்காமல் வெளியே விட்டுறாதன்னு சொல்லிடுது. அது என்னது அப்படின்னா அதுதான் ஒரு ஃபுல் என்னது ஃபுல் சரக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் ஊருக்கு போகலாம். இந்த கனி என்றும் இனிமையாக இருக்கும், கோடி கோடியாக பணம் பெருகும், தொழில் ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி அடைவாய். உடம்பு உருகிக்கிட்டே போகிறது என்ன காரணம்னு கேட்கலையே. உஷ்ண பீடை, வெள்ளைப்படுதல் போன்றவைகள் நீங்கும். போ. அதே பம்பாய் திருநெல்வேலியை சார்ந்த மகனே வருக. இந்திரன் கெட்டதும் பெண்ணால காலன்ட்டு வரும். அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணால, எங்கள் அண்ணன் கெட்டதும் எதனால எதனால எதனால. உட்காரலாம். பையன் என்ன செய்தார்? கடன் நடத்திக்கிட்டு கேட்காம பையனுக்கு ஒரு பெண்ணால் பிரச்சனை. அவன் மனம் திறந்து வெளியில் சொல்லாமல் இவங்க எல்லாரையும் ஊமையாக இருந்துக்கிட்டு இருக்கான். நட்புகளால் பண இழப்பு, சட்டப்படி அவன் மேலே சில விசாரணை வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அங்கே முதல்ல அவனை காப்பாற்றுறேன், அடுத்த சந்திப்பில் வியாபாரத்தையும் பெருமையை தாரேன், சந்தோஷமாக போய்ட்டு வாப்பா, நல்லா இரு, போ, பத்திரா இருப்பு. என்ன பெரிய அண்ணன் எங்கே போயிட்டு வாரீங்க? சரிண்ணே, சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம். சகோதரன் சகோதரி விழுந்துரா, சாப்பிட்டாரா இல்லையா? பத்திரா இருப்பு பக்கத்தில் என்ன பெட்டி உனக்கு? செவலூர். உனக்கு என்ன பெட்டி? தகர பெட்டி கிடையாது. அவங்க இருவாரேன், இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஓடி போனால் அந்த ஊர் வரும். சரிண்ணா? என்ன செய்யணும்? நீங்கள் தான் வரத்தை கேட்கணும், நான் அதை தரணும். தோப்பு யாராவது வக்கீல். இப்போ வீடு மட்டும்தான் உங்கள்கிட்ட, அவங்க கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, புரியுதா? கவலைப்படாமல் இருங்க, வெற்றியாகி தரேன். ஆனால் யாருக்காக இந்த சொத்தை இவன் கேட்குறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் சகோதரி கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். எங்கே இருந்து வந்தவளுக்கு ஏன் சொத்தில் என்ன உரிமை? அவனுக்கு பிறகு அவள் தான் அந்த சொத்தை அனுபவிக்கணுங்கிறதுல என்ன ரைட் இருக்குது? அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, சமாளிப்போம், சாதிப்போம், அப்படி இல்லைன்னா சாகடிப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. கால் வந்துட்டாங்க. வரலாம். வீடு உங்களை தவிர வேறு யாரும் அந்த வீட்டில் அனுபவிக்க முடியாது. அதை எழுத்தாக்கி ரெக்கார்டாக்கி முடிச்சு தரேன், தீர்த்து தரேன், கடையை ஓட்டி தரேன். நல்ல சந்தோஷமாக இருங்க. போய்ட்டு பிள்ளையை பற்றி கேட்க வந்தியா? மகளை வீட்டுக்காரரு கால் வந்துட்டுவாம்மா. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக்கா, உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்காமலா? அங்கே உள்ளுக்கு முருகப்பெருமான் நல்ல விசாலமாக இருக்காராம்ல. தைப்பூசம் இல்லை போன்ற இடங்களில் நல்லா அருமையாக அங்கே கும்பிடுவாங்களாம்ல. சரவண பவகுரு நாதா பஜனையெல்லாம் பாடுறாங்களே. கால் விட்டுவா. உன் புருஷனுக்கு காலை எடுக்க வேண்டிய நிலைமை வராது, காப்பாற்றித்தரேன். அதே மாதிரி இப்போ 1.5 வருஷமாக இந்த சோதனை ஆரம்பிச்சிருக்கு. ஐயா, ஒரு இடத்துல நாங்கள் கேட்டோம், ஐயா
ஏதோ மாறுபாடு கோளாறு பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் செய்தி கேட்டோம். ஐயா அது உண்மையா கருப்பசாமி அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ப்பா. நம்ம வந்து சத்தியம் தானே பேசுவோம், போய் பேச மாட்டோம்ல. வா, உன் வீட்டுக்காரருக்கு வருமானத்தை தரேன், உன் பிள்ளைகளெல்லாம் கண்குளிர வாழ வைக்க, உனக்கு எந்த குறையும் இல்லை. நான் இருக்கேன், என்னை கூப்பிட்டுக்கா உள்ளத்துக்குள்ள. கொஞ்சம் நினச்சி பாரு, என்ன என்னென்ன இன்னும் நினைக்கும் போதெல்லாம் காட்சி எடுப்பேன். ஓ வா, எத்தனை பிள்ளை இருக்கு உனக்கு? 2. அப்படியா? பொல்லாத பேவிடியில் பெற்று வச்சுட்டு வந்து காலில் விடுத பேவிடியில். என்னம்மா உனக்கு நடக்க முடியல? யாருமா நீ? சச்சக்கம்மா காக்க எந்த ஊர்? தடாவூர். சேலம் மாவட்டத்துக்கு இன்னும் தான் உத்தரவே இருக்குது. உட்காருங்க, வர யாருக்காகவும் என் படியை மாற்றிக்கிட மாட்டேன். நீ போய் உட்காரு, மகிழ்ச்சியாக உட்காரு. கொண்டு போய் வைடாங்க. என்னக்கா வேணும் உனக்கு? மாரியம்மா வராள, எங்கே இருக்கா? சந்தன மாறி தடமாறி தையல் நல்ல முப்பிடாதி என் அண்டமெல்லாம் காப்பவளே அகிலாண்ட ஈஸ்வரியே ஆத்தாளை வந்திடம்மா. வேற என்ன வேணும்? பணம் வரும், வேலையும் வரும். லஞ்சம் கொடுத்து அந்த வேலை வேண்டாம். இந்த கருப்பசாமி அருளால் வேலைக்கு போ, வெற்றி அடைஞ்சிக்கா, ஓடிக்கா. கருப்பசாமிக்கு விருதுநகர் வா. நல்லா விருதுநகர் கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாருமா? வா, கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா ஒன்று தெய்வமாக வருது. 1.5 வருஷ காலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லு கேட்காம மனவேதனையும் துயரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாம்ல. 2 வேளை சாப்பாடு சாப்பிடுதோம், 3 வேளை சாப்பாடு எங்களால் சாப்பிட முடியல. கருப்பசாமி கால் வந்துட்டுலாம். இந்த குழந்தை யாருன்னு ஒரு பணம் எடுத்து கொடுங்க ஆளாமல். இந்த கடன்களை தீர்த்து தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? வா, அவனை காப்பாற்றி எழுப்பி நடக்க வைக்கிறேன். தைரியமாறு வெற்றி அடைவாள். கருப்பசாமிக்கு சாமி, நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு தடையாக இருக்கு. அது ஏன் அப்படி நடந்துச்சு? யாரும் எதுவும் கோளாறு படி இருக்காங்களே. எனக்கு இந்த பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்கணுமே. கால் வந்துட்டு வா. இருக்கங்குடி மாரியம்மா. பாப்பா இருக்கங்குடி போனீங்களாப்பா? இந்த ஒருத்தன் ஏன்ப்பா போகல? கோவப்பட்டுக்கிட்டீங்களா? வாட்டேன் போயிட்டு இருந்தியா? என்ன வேண்டதில் பண்ணியிருக்க? இல்லை, அங்கே என்ன வேண்டுதலை செய்வதாக சொல்லியிருக்க? கால் வந்துட்டு வா. நல்ல தெரியுது எனக்கு. சித்தர்கள்லாம் வெட்டவெளி, பட்டப்பகல் வெட்டவெளின்னு ஒரு தத்துவத்தை சொன்னாங்க. அது என்னது? இருளாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றியோ நாம் நினைப்பதை பற்றியோ பட்ட பகலில் வெளிச்சமாக தெரியுற மாதிரி ஞானிக்கு தெரியும். அதுதான் பட்டப்பகல் வெட்டவெளி. அதில் தான் உங்களை பார்த்தேன். நீங்கள் கருப்பசாமி ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் இருக்காராம்லாம், வீட்டு பக்கத்துலேயே இருக்கார். அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் உன்னை நாங்கள் கும்பிடுதான் பார்க்கோம், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தோம், உனக்கு இறக்கம் இல்லையா? இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். தொழில் சம்பந்தமாக மன வருத்தம், உடல்நிலையான மன வருத்தம், தீராத கடனான குழப்பம், வாழவா சாகவாங்கிற போராட்டம் இதெல்லாம் நடக்கு. சிலரை நம்பி
பல லட்சங்களை இழந்து வேதனை அடைந்து நொந்து வந்திருக்கிய கால் வந்துட்டு வாங்க. இது அத்தனையிலிருந்து உன்னை மீட்டி வாழ வச்சா போதும்ல, வெற்றிமாற கொடுப்பா. கடனை தீர்த்துருவோம், மன தைரியமாக இரு. இந்தாடா உன்னை வாழ வச்சுருதேன், உன் கடனெல்லாம் தீர்த்துருதேன், சொந்த வீட்டிலே மரியாதையோடு உன்னை வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகளே, செல்வமாயிரு, போ. நல்லா இருப்பா. கர்மதாமிக்கு அதே விருதுநகர் எல்லை கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையை பற்றி மனக்கவலை யாருக்கு? யாருக்கு? என்னக்கா பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுத்தியா? பொட்டச்சியா? எங்கே கட்டி கொடுத்து? தம்பிக்கு கட்டி கொடுத்தியா? தடுமாறி பேரை கட்டி கொடுத்துட்டியே, கால் வந்துட்டு வா. ஆனால் இவா பரமானவா, எதையும் விட்டு கொடுக்குற மனம் உடையவா, எல்லா உதவியும் செஞ்சும் அவள் உருப்படியாக வாழலையே, கால் வந்துட்டு வா. நீ வந்த உடனே சப்த கன்னிமார்கள்லாம் அங்கே வராங்க. உன் வீட்டுக்குள்ளே கன்னி தெய்வங்கள் இருக்குது. அவங்கள கேட்டேன், இந்த பிள்ளைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அவனுக்கு இருதார தோஷம் இருக்குது, அதனால் 2 பேரும் இப்போ படாத பாடுபட்டு உடலாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வாழ்க்கை மன நிம்மதியும் இழந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய விதி உடையவர்களாக இருப்பார்கள். சேருவா சேரமாட்டாவா, என்ன நடக்கும் ஐயான்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டு வந்தியா, கால் வந்துட்டு வா. உன் தம்பி கூட வாழ வைப்போமா வேண்டாமா? வா பக்கத்தில். அவன் இவன் மேலே குற்றம் சொல்லுதானே, அந்த குற்றம் நடந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? கண்களை மறைத்து மனக்கண்ணை திறந்து உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன், அடுத்த குற்றம் இல்லாமல் காப்பாற்றுறேன். போ. நல்லா என்னய்யா? முடியுமா? ஒரு லோன் உனக்கு சேங்க்ஷன் ஆக்கி உன்னை காப்பாற்றி தரேன். இந்தா பிப்ரவரி மாதத்துக்குள்ள உனக்கு வேன் கிடச்சிரும். அவனுக்கு எந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். போய்ட்டு கர்மதாமி என் வீட்டுக்குள்ள ஒரு ஆவி அலையுது, அந்த ஆவியை நீக்கணும் ஐயா. உன் மகளா அது? வா. முந்தி முந்தி விநாயகனே. பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கோ பக்கத்தில் இருக்கோ, அதான் விநாயகர் வந்து ஐயா, நான் சொன்ன ஊரை தவிர வேறு யாரும் எந்திரிச்சு நிற்காதீங்க, தயவு செய்து உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் 7 மணி வரை உங்களுக்கு உத்தரவு சொல்ல போகிறேன். 7 மணிக்கு மேலேயும் உத்தரவு இருக்குது இல்லைங்கிறத தீர்மானிப்பேன். ஏன்னா நாளைக்கு நான் யாரையும் பார்க்க விரும்பலை, அதனால் நான் சொல்லுவேன். அதனால் எல்லோரும் பொறுமையோடு உட்காந்து அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நிம்மதியாக சொல்லி உங்களை அனுப்புவேன். சரியா தப்பா? உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், உன் புருஷன் வழியில் உள்ள ஒரு ஆத்மா ஒன்று படத்தை வச்சுக்கிட்டு உள்ளே அலையுது. அதில் யாரையாவது தூக்கி கொண்டு போகணுங்கிறத மாதிரி உங்கள் மனத்துக்குள்ளே உதயமாகி கருத்துக்களாக வந்து தோண்டிக்கிட்டு இருக்குது. அந்த ஆவியை வரவிடாமல் நிறுத்தணும். அதே மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாமலும் அதை நிறுத்தணும். அது செய்து வந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா, கண்ண மூடு. இனிமேல் உன்னை தொடாது, இந்த கனியை சாப்பிட்டுக்கா.
சரியாயிரும். அடுத்த உத்தரவில் உன் வீட்டுக்காரரை பற்றி தெளிவு பண்ணிட்டாங்க. தொடர்ந்து என்னை பார்க்க வந்துக்கா ஓடியா. இந்த பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும், நோய் இல்லாமல் காப்பாற்றுறேன். அந்த காய்ச்சல் பயத்தால் தான் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, வராது இனிமே. நல்லா கர்மசாமிக்கு